1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு காஞ்ச துணி வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. அரை கப் புளிப்பில்லாத தயிரை நல்லா அடிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை இதோடு சேர்த்துருங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தாபா ஸ்டைலில் வெண்டைக்காய் கறி நமக்கு தயாராக இருக்குது. இதை நம்ம சாதம் சப்பாத்தியோட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வர வரைக்கும் பாய்.